ஒரு சிம்பிள் சிசி பண்ணுறதுக்கு இப்போ அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பிக்சரை ஆட் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிள் கொடுத்து ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு காப்பி பேக்ரவுண்ட் கொடுங்க. காப்பி பேக்ரவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் கொடுங்க. சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸில் போய்ட்டு சேச்சுரேஷன் வைப்ரன்ஸ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 20+ இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி ஆட் எஃபெக்ட்டில் போங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு திருப்பி கலர் அண்ட் லைட்டில் எக்ஸ்போஷர் அண்ட் காமா கொடுங்க. எக்ஸ்போஷர் அண்ட் காமா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் எஃபெக்ட்டில் திருப்பி போய்ட்டு டைரக்ஷனல் பிளர் கொடுங்க. டைரக்ஷனல் பிளர் வந்துட்டு ஸ்ட்ரென்த்து ஃபுல்லாக இருக்கணும், அண்ட் ஆங்கிள் 0ல் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா திருப்பி ஆட் எஃபெக்ட் போங்க. அப்புறம் காஷன் பிளர் கொடுத்துட்டு பிளெண்டிங் அண்ட் கெப்பாசிட்டி லைட்டன் கொடுத்து செகண்ட் ஆப்ஷன் கொடுத்து 81ல் வைங்க. அப்போது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். திருப்பி ஒரு ரெக்டாங்கிள் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுங்க. திருப்பி ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு காப்பி பேக்ரவுண்ட் கொடுங்க. காப்பி பேக்ரவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு டைரக்ஷனல் பிளர் கொடுங்க. டைரக்ஷனல் பிளர் சேம் அந்தமாதிரி ஸ்ட்ரென்த் ஃபுல்லாக வச்சுட்டு ஆங்கிள் 1ல் வைங்க. அப்புறம் பிளெண்டிங் கெப்பாசிட்டியில் டார்க் அண்டில் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்து கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா ஒரு சிம்பிள் சிசி ரெடி ஆகிடும். இது என்னோடய ஃபேவரட் சிசி. இப்போ இதை நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக அந்த ரெக்டாங்கிள் கரெக்டாக ஆக்கியபை பண்ணணும். அதாவது கரெக்டாக அந்த உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த எடிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சிசி ஃபுல்லாக அது வரைக்கும் கொண்டு போங்க. இந்த சிசி ரொம்ப சிம்பிள் தான். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் சிசிக்கு க்ரெடிட்ஸ் கொடுங்கடா. தேங்க்யூ ஸோ மச்.